வணக்கம் நேயர்களே. மாடி தோட்டத்தில் சப்போட்டா வளர்ப்பது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதோடைய பயன்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். மாடி தோட்டத்தில் பழ வகைகளை எல்லாத்தையுமே நம்ம வளர்க்கலாம். ஆனால் முன்ன பின் தெரியாத ஒரு செடியோ இல்லை ஒரு பழத்தை செடியோ நம்ம வளர்க்கிறத விட இந்த மாதிரி நம்ம நல்லா தெரிஞ்ச இந்த சப்போட்டா நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய அதனால் பயன் கிடைக்கிது. இந்த சப்போட்டா க்ரோ பேக்லேயே வைக்கலாம், இல்லைன்னா நல்ல பெரிய ட்ரம்மை ரெண்டாக கட் பண்ணி அந்த ட்ரம்லேயே நம்ம வைக்கலாம். நம்ம வளர்த்தது ரொம்ப ஈஸி தான், எந்த மெயின்டெனன்ஸும் நம்ம இதுக்கு கிடையாது. நார்மலாக போடுற மண்கலவை எருவை நம்ம கொடுத்துட்டு வந்தாலே போதும். இதுக்கு இந்த சப்போட்டா மருத்துவ குணம் நிறையா இருக்குது. நார் சத்து அதிகம் உள்ள பழம் இது. நம்ம ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்துது. உடம்புக்கு எல்லா கழிவும் இது வெளியேற்றுது. மலச்சிக்கல் ஏற்படாமல் இதை பார்த்துக்குது. நிறைய வைட்டமின் இருக்குது. கேன்சர் செல்லு நம்ம உடம்புல உற்பத்தி ஆகாமல் அது தடுத்துக்குது. சப்போட்டா மரம் ஒரு மரம் நம்ம வீட்டில் வச்சுருந்தாலே நிறைய பழம் நமக்கு கிடைக்கும். இந்த பழம் எல்லாருமே சாப்பிடலாம், சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குது. இது மாடி தோட்டத்தில் வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி தான். நம்ம விதை வச்சோ வளர்த்துருக்கலாம், இல்லைன்னா நாற்று வாங்கினோம்னா நர்சரியில் கொஞ்சம் ஓரளவுக்கு வானது வாங்கி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். இது ஒரு நிழல் கீழே வெயில் அதிகம் படாத செடிங்களை நம்ம இதில் வளர்த்துக்கலாம். கொடி வகைகள் இருந்தால் அந்த கொடி வகைகளை இது மேலே நம்ம ஏற்றி விட்டுக்கலாம். இதோடைய இலைகள் வருஷம் முழுவதும் நம்மளோட மாடி தோட்டத்துக்கு ஒரு சிறந்த ஒரு எருவாக இருக்குது. நம்ம அடி உரமாக போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த குப்பையை போட்டு மக்க வச்சு நம்ம அதையும் பயன்படுத்திக்கலாம். நான் க்ரோ பேக்கில் தான் வளர்த்தது. கொஞ்சம் பெருசான ஒன்று ட்ரம்முக்கு நான் மாற்றிட்டேன். 150 லிட்டரு ட்ரம்மை மேலே மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதில் 3/4 அளவுக்கு மண்கலை ஃபில் பண்ணி அதில் நான் அதோடைய மாற்றி வச்சுட்டேன். இந்த மாதிரி ட்ரம் நீங்கள் வைக்கிறப்போ உங்களோட மாடிக்கும் இந்த ட்ரம்முக்கும் நடுவில் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டிங்கன்னா மழை தண்ணியெல்லாம் வெளியில் போகும். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.